ரெண்டு மகன் ஒரு பெட் கட்டு தான் 300 பவுனுக்கு அது இன்னும் வாங்கி கொடுக்கல. அது 30,000 பவுன். கல்வி நாம் வந்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு நம்மளுடைய சமுதாயத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கான சரி போங்க போ. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். நான் ஜினிஸ் டிஆர்எஸ். அந்த வகையில இன்றைக்கு நாங்க முக்கியமான ஒரு இடத்தை நிக்கிறோம். என்ன ஜினிஸ்? எங்கன்னா கழுதாவளையில. அப்ப இலங்கையிலே இப்படி ஒரு நிகழ்வு என்ன பொறுத்தவரை எங்களுக்கு தெரிஞ்சு நடக்கல. அதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கல. முக்கியமாக வந்து இந்த மாணவர்களுக்காக வந்து இந்த கருத்தரங்கு நடக்குது. அதுவும் ஒரு தமிழனாலே ஒரு தமிழ், அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே கல்லார் பிரதேசத்தில் இருந்து தற்பொழுது லண்டன்ல வந்து தொழில் புரிந்து கொண்டிருக்கிற கோவி அண்ணா. அவங்களுக்கு உண்மையிலே மிச்சம் நன்றிகள் கோவி அண்ணா. என்னன்னு சொன்னா இவ்வளவு ஒரு மில்லியன் கணக்கான உதவி திட்டத்தை வந்து பெரிய ஒரு எப்படி சொல்ற ஒரு வித்தியாசமான முறையில் இந்த நிகழ்வு வந்து இப்படி செய்ய மாட்டாங்க. அதான் பல மில்லியன் செலவழிச்சு இப்படி மாணவர்களுக்காக செய்யறது அது ஒரு கடவுளுக்கு சமமான ஒரு ஆள் தான். அதான் இப்ப ஒரு கவர்மெண்டோட இப்ப எப்படி சொல்ற இப்படி ஒரு நிகழ்வு என்ன பொறுத்தளவில் நடக்கல. நாங்க படிக்கிற காலத்துல நடக்கல, இப்பயும் நடக்கல. அப்ப 1500 மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையுமே கற்பித்தல் சம்பந்தமான புக்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான உணவுகள்ல இருந்து அவங்களுக்கு தேவையான பாதுகாப்புல இருந்து உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இந்த போலீஸ் அதிபர் அவங்க எல்லாம் வந்து வந்திருக்காங்க, அந்த உத்தியோகஸ்தர்கள் எல்லாம் வந்து அப்ப ஒரு பாதுகாப்போட வந்து இந்த நிகழ்வு வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இப்ப எங்களுடைய வந்து கோவியன் கதைக்க கொள்ளான்னு சொல்லுவார் தம்பி. மாணவர்கள் பக்கம் நம்முடைய கவனம் வந்து கூடுதலா இருக்க வேண்டிய கல்வி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு நம்மளுடைய சமுதாயத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கான ஒரு வழிமுறை. இப்ப நம்ம கல்வியில வந்து கூடிய கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி டெய்லியா வந்து பேசிக்கொண்டிருப்பார். அதோட ஜினிஸ் என்ன சொன்னா அண்ணா வந்து கோல் எடுக்கிற டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லண்டன் டைம் இரவு நேரம் ஒரு 1:30-2 மணி. இப்ப இங்க ஒரு 1:30 டைம் இல்ல, இங்க வந்து காலையில ஒரு 6:30-7 மணி. அப்ப அவருக்கு அங்க டைம் வந்து 1:30-2 மணி. அப்ப கண்முழிச்சு கொண்டு எடுப்பார். அதே மாதிரி இப்ப இந்த அனர்த்த நடந்த பிரச்சனைகளுக்குள்ள எல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தார். அதையும் தாண்டி இப்ப பெரிய ஒரு மில்லியன் கணக்கான உதவி. நாங்க அதை டீடைல்ஸா கதைக்கிறோம். இப்ப ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது, மேல பிள்ளைகள் எல்லாம் வந்து இருக்குது. அதோட முக்கியமா வந்து இந்த மெக்ஸ் பாடத்துக்கான அந்த லெக்சர் எல்லாம் வந்து கொழும்புல இருந்து வந்திருக்காங்க. மற்ற சில லெக்சர்ஸ் மாதிரி வந்து இங்க இருந்து வந்திருக்காங்க. அப்ப அந்த வகையில நாங்க மீண்டும் கோவி அண்ணாவுக்கு எங்களுடைய மக்கள் உறவுகள் சார்பாகவும் தம்பி ஜினிஸ் சார்பாகவும் நன்றி. இந்த கோவி அண்ணா அதான் தான் பாக்குறேன். வேற இன்னைக்கு பாக்குறீங்க. இந்த இருக்கு நான் வந்து கோவி அண்ணா. அப்ப இந்தா மேல வேற லெவல் அண்ணா. எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு புண்ணையோட வந்துருப்பார். அவர் ஹெல்ப் பண்ணிட்டு கேட்கிற ஆக்கட்ட வந்து அந்த இல்லைன்ற மறுப்பு எல்லாம் இல்லை ஜினிஸ். ஓகே செய்வோம், எப்ப செய்வோம், எப்படி செய்வோம், என்ன தேவை அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் இருக்கும். சரி ஓகே, அப்ப நாங்க உள்ள போயிட்டு அப்படியே வீடியோ தொடர்றோம் ஜினிஸ். இது வந்து இப்ப ஓயல் எழுத போற பிள்ளைகளுக்கு தானே? ஆமாம், அதான் செமினார் நடக்கும். ஆமாம். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். வணக்கம் சார். அண்ணா தான் நான் அண்ணனை கூப்பிடுறேன். எங்களை படிப்பிச்ச ஒரு வாத்தி அப்படி அந்த அண்ணா என்ற முறையில வந்து பழகி கொண்டிருக்காங்க. அந்த வகையில இப்ப கோவி அண்ணா வந்து இந்த எப்படி சொல்ற லண்டன்ல இருந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டு அதோட கோவி அண்ணாட உறவுகள் நம்மளுடைய மாணவர்களும் படிச்சுட்டு போயிட்டு அவங்க வீட்டுல இருந்த வீடியோ பார்க்கக்கூடியமா இருக்கும். இப்ப அவங்களுக்கு நீங்க உங்க சைட்ல ஏதாவது சொல்லணும்னு சொன்னா சார், இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் கோவியனோட ப்ராஜெக்ட் கிளாஸ் அவ்வளோ செஞ்சு கொண்டிருக்கிறேன். முழுப்பிள்ளைகளுக்கும் ஃப்ரீயாகவும் இலவசமாக அந்த கிளாஸ்ல செஞ்சு கொண்டிருக்கேன். முதல்ல உங்களுக்கு வணக்கம் சொல்லணும். கரெக்ட் பண்ண ஜாங்கிரன் உங்களுக்கு தெரிவிக்கிறீங்க. நன்றி. நிறைய அது மட்டுமே நிறைய விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்கு. பிள்ளைகள் படிக்கணும், அதான அவர் நோக்கம். உதாரணமா அவர் டைப் எப்படின்னா சான் சாப்பிடாட்டியும் பிள்ளைகளுக்காக அனுப்புற டைப். ரெண்டு மகன் ஒரு பெட் கட்டு தான் 300 பவுனுக்கு அது இன்னும் வாங்கி கொடுக்கல. அது 30,000 பவுன் அனுப்புவேன். அப்படியான ஒரு டைப் தான் கோயில். இன்னும் வாங்கி கொடுக்கல மகன் எனக்கு ஒரு 300 ரூபாய் பெட். ஆனா இங்க 30,000 பவுன் வேண்டாம் அனுப்புவார். அப்படியான ஒரு இலகுன மனப்பானுடைய கோவில் கிடைச்சது நம்மளோட சமூகத்துக்கு ஒரு வரம். அதுக்கு நாங்களும் கோயில் விசுவாசமா வேலை செய்வோம். கண்டிப்பா அந்த வகையில இந்த எல்லா வேலை திட்டங்களும் அதான். அதோட என்னன்னு சொன்னப்ப ஆசிரியர்களோட சேர்ந்து மாணவர் செல்வங்களுடைய பெற்றோர்களும் வந்து இதுக்கு வந்து உண்மையிலே பெரிய ஒரு ஒத்துழைப்பு வந்து வழங்கி கொண்டிருக்கின்றாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 1000 மேற்பட்ட மாணவர்களுக்குரிய டியூட்டர் மாணவர்களுக்கும் இலவசமாக வழங்குகிறோம். பாஸ்பேப்பர் புத்தகம் இந்த டியூட் கொடுக்கப்படும். அதோட இந்த பாஸ்பேப்பர் புத்தகம்
சிற்றூர் இந்த பாஸ்வேர்டு புத்தகம் கடந்த கால வினாப்பத்திரங்கள் இலவசமாக முற்றுமுழுதாக இலவசமாக வழங்கப்படுது. அது மாத்திரமின்றி இந்த பாருங்க குளிர்பானங்கள் அது இதெல்லாம் அடுக்கி எல்லாம் கொடுத்துருக்கு. மிக மேல போய் பார்க்கணும். மாணவர்களுக்கு இப்ப சில இடத்துல செமினார் நடக்கும். நோமலா வந்து ஒரு டியூட்டை எப்படி சொல்றது, இப்படி எல்லாம் இருக்காது, கலர் பிரிண்ட் எல்லாம் இருந்து இருக்காது. சும்மா போட்டோ காப்பி பண்ணி நோமலா கொடுத்துட்டு இதை பாருங்க, இது வந்து பாஸ் பேப்பர். அப்ப ஜோதிச்சு பாருங்க, இப்ப கிட்டத்தட்ட 1000 இருந்து 1500 மாணவர்கள் வரைக்கும் வருகை தந்திருக்கின்றாங்க. அப்ப அந்த வகையில இப்ப அவங்களுக்கு தேவையான இந்த பாஸ் பேப்பர் எல்லாம் வந்து அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டா வந்து எல்லாமே வந்து அடிச்சிருக்குது. பாருங்க எப்படி பாத்தீங்களா, எல்லாம் கலர் பிரிண்ட், அதான் எல்லாம் கலர் பிரிண்ட். அப்ப ஜோதிச்சு பாருங்க இவ்வளவு செலவாயிருக்கும். அதோட இப்ப இங்க வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அவங்க வந்து சாப்பிடக்கூடிய இவ்வளவு கூட பாலை கூட குளிர் வச்சுதான் கொடுக்கணும். ஒரு நிர்பந்தத்தை பாருங்க, கூட தான் கொடுக்கணும்ன்ற ஒரு இதுல செஞ்சு வந்துருக்கு. உண்மையிலே வேற லெவல் கோவில், வேற லெவல். உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு தமிழ் சமூகத்துக்கு, நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்கு கிடைச்ச ஒரு வரம்பு நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப இதே மாதிரி கோவிநாடு நிலைமையில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த காசு இருந்தாலும் கொடுக்குற மனப்பாங்கு வந்து எல்லாருக்கும் வராது. என்ன சொல்றீங்க? அப்ப அப்படியே அதுக்கு வந்து உண்மையில வேற இல்லை, வாழ்த்துக்கள். அப்ப மேல ஒரு அப்படியே பிள்ளைகளையும் ஒரு சந்திச்சு அப்படி வாரம். என்ன நன்றியா. பிரபஞ்சத்தின் மொழி, அப்ப பிரபஞ்சத்தின் மொழி என்று சொன்னா இருக்கு. சொல்லுங்க பாப்பா, 6வது ஒரு ஸ்டூடெண்ட் இப்ப நீ நான் இருக்கிறேன். சோ உங்களுக்கு அந்த மேத்ஸை நீங்க செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. அந்த கான்ஃபிடென்ட் அப்படியே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் பண்ணுது. சரி, நீங்க போல்டானோட இருப்பீங்க. அப்படியே நாங்கள் செப்பரேட்டா தெரியுது. இன்றைய நாளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறமானது குளோபல் விங் சேரிட்டி அமைப்பின் ஏற்பாட்டிலே நடைபெற இருக்கும் உயர் மாணவர்களுக்கான இலவச கணித பாட கருத்து கோவி கிருஷ்ணா அவர்களுடைய தலைமையிலே முழுமையான வழிகாட்டலிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே விசேட ஆற்றலாம் சமைத்துக் கொண்டிருக்கின்ற பணிப்பாளர் பாருங்க. கோவியண்ணாட வந்து நாங்க ஆச்சு கொண்டு ஆனா எங்கிட்ட வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்லலைன்னா சர்ப்ரைஸா வந்து லண்டன் நீங்க வந்துக்காது. உண்மையிலே அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்குது. பாருங்க, அந்த பிள்ளைகளை வந்து நேரடியா பார்க்கணுன்றதுக்காக வேண்டி மேலே கோவியண்ணா வந்திருக்காங்க. வேற லெவல். எதிர்பார்க்கலண்ணா. இன்னும் 20 நாட்கள் வணக்கத்துக்குரிய ஐயா எங்களோட வேண்டுகோளை கேட்டு இங்க வந்தது பெரிய ஒரு விஷயம். எனக்கு அவருக்கே தெரியாது, நான் பாராட்டு. இப்பதான் அவரோட கைது ஆரம்பிச்சேன். தேங்க்யூ சோ மச் நீங்க இங்க வந்ததுக்கு. கல்வி பணிப்பாளர், ஒரு சிறந்த நண்பர் சூழனா
அவர் வீட்டில் தான் நான் படிச்சேன் ஒரு வருஷம். எனக்கு ஒரு அண்ணா மாதிரி. மேடம் தேங்க்யூ ஸோ மச். ஷோர்ட் டைமில் வந்துருக்கீங்க. விஸ்வா என்ற நல்ல சிறந்த நண்பன் அவருடைய வேண்டுகோளை கேட்டு வந்துருக்கீங்க. தலைமைத்துவமை நடக்கும் குழு என்ற தமிழர் பிரின்சிபல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறந்த கணித ஆசிரியர் என்ன பொறுத்தவரையில் என் நண்பன் விபுல் எனக்கு தெரிஞ்ச நம்பர் 1 மேத்ஸ் டீச்சர் மட்டக்களப்பு. ஏன் இந்த முன்னுக்கு மட்டும் கைவிட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு அவர் படிப்பிச்சு கொண்டிருப்பார், உங்களுக்கு படிப்பார். கரெக்டாக உங்களுக்கு தெரியுமா அவர் யாருன்னு சொல்லி. எதிர்காலத்தில் நீங்க எல்லாரும் சிறந்த பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு அழகான ஆரம்பம் ஏற்படுத்தப்படணும். உங்களோட படிப்புல இன்னும் திடீரென்று ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. எனக்கு எல்லாருமே ஆர்வம் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக தான் இந்த படிப்பு இந்த கல்வியை அடுத்த லெவலுக்கு ஒரு 5 to 10 years கொண்டு போகலாம் வேண்டும். இந்த நாங்கள் செய்கிற பணியை உங்களுக்கு செய்யணும்ன்ற ஒரு ஆசை கிடைச்சது. அதனால மாத்திரம் தான் இன்னொரு 5 to 10 years நீங்களே இதை செய்யணும். ஒவ்வொரு கிராமத்திலையும் உங்களை வச்சு இதை செய்யணும்ன்ற ஆசையில தான் இதை நான் ஆரம்பிச்சேன். செய்வீங்க நம்புறேன். அப்படி செய்ய தொடங்குறீங்க. நம்மளோட கிராமத்துல படிப்பு கல்வி என்பது எங்கேயுமே கூடக்கூடாது. ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமத்திலையும் உங்கள் மூலமாக இதை நான் கடவுளுக்கு சித்தமில்லை செய்வேன். இல்லாட்டி நீங்களே செஞ்சு முடிக்கலாம். அதுக்காக தான் நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். நல்லா படிங்க, நல்லா பாஸ் பண்ணுங்க. சீரியஸா சொல்றேன், மனசால சொல்றேன். உங்களோட அம்மா அப்பாவோட நீங்க எனக்கு நல்லா பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ற எல்லாருக்கும் வேற லெவலில் ஒரு ட்ரீட் தருவேன். நீங்க எதிர்பார்த்த ஒரு ட்ரீட் உங்களுக்கு தெரியுமா? அது என்னென்ன முடிக்கிறாங்க. அதே ட்ரீட் நான் உங்களுக்கு தருவேன். சத்தியமா எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்களோட அம்மா அப்பா கூட உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஸோ நல்லா படிங்க, நல்ல ரிசல்ட்ஸ் எடுங்க. ஸ்பெஷலாக 98 கிளாஸுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. அந்த அன்புக்கு நன்றி. இந்த இடத்துல எனக்கு கூப்பிட்டு நன்றி. ஆசிரியர் திருமணங்களுக்கு கௌரவிப்பிற்கு வழங்கி வைக்கப்படப்பட்டிருக்கிறது. அவருக்கு வெற்றிக்காக உழைக்கும் நல்லுணர்ந்த அனைவருக்கும் கல்வியே அழியா செல்வம். இந்த செல்வத்தை மாணவர்களுக்கு பதினாலு 7 ஈஸி அடிச்சிடலாம். ஆக்செப்ட் பின்னத்துல 2 தேர்வு ஷுவர் ஆகாது. இருபடி சமன்பாடு உண்டு வரும். அப்படி இருக்குது. ஒரு 15 தலைப்பிட்டு எக்ஸாம் பேப்பர் மாதிரியான விகிதம் சமன்றது இருந்தால் உங்களுக்கு 1 to 25 நம்பர் நல்லா கட்டுப்பட முடியாது. சரி, ஓகே. பக்கத்தில் நிற்கிறது நம்ம சொல்லவே வேணாம். 6 தெரிஞ்சிருக்கீங்க. அப்படி வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து வந்திருப்பீங்க. இந்த எல்லா மாணவர்களுக்கான எல்லா வேலைகளையும் வந்து செய்துட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து ஃப்ரீயாக நின்று கொண்டு இருக்கோம். அண்ணா நிற்க அந்த டைமில் வந்து நாங்கள் பேச போகிறோம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். என்னென்னு சொன்னால் உண்மையிலேன்னா நான் மீண்டும் சொல்கிறேன், அவ்வளோ ஒரு கூஸ்பம் அண்ணா. ஏண்டா இப்போ ஒரு ஹை லெவலில் இருக்கிற ஒரு ஆள் வந்து திடீரென்று ஒரு சர்ப்ரைஸ் தந்தேன்னா, இப்போ இது வரைக்கும் நாங்கள் பெரிய செலிபிரிட்டியோ பெரிய ஒரு ஆளை வந்து நாங்கள் இப்படி ஒரு மீட் பண்ணது கிடையாது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது. வேறு லெவல். அதோட வந்து அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து வரக்குள்ள உங்களுக்கு தெரியும். அண்ணா வந்து வீடியோ போடக்குள்ள நிறைய தங்க மாலைகள், அடுத்தது கையில் வந்து மோதிரம் எல்லாம் போட்டிருப்பாங்க. 147 பவுண்ட் என்ன அண்ணா? 147 கிராம் 147 கிராம் தங்க நகைகளை வந்து வார வழியிலேயே வந்து இந்த அனாதை இல்லங்கள், ஆசிர மடங்கள், கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து கலட்டி அண்ணா கொடுத்து வந்துட்டா. இப்ப என்ன பாப்பாங்களே எங்கடா அண்ணாட சைனெல்லாம் எல்லாரும் பாக்குறவங்க தானே. இனி இருக்காது பெரும் நீ பாய்ஃப் தந்தாங்கடா பாப்போம். இல்ல அதான் என்ன சொன்னா, இதை வந்து நான் வீடியோ சொல்றதுக்கான காரணம் தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். நான் இப்ப இந்த வீடியோ வந்து நிறைய மாணவர்கள் நீங்க பாப்பீங்க. இந்த செமினார் முடிச்சுட்டு வீட்டை போயிருந்து அப்ப இதான் வந்து உண்மை. அப்ப அண்ணாமதி கூட பேசுறவங்க எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்ப சர்ப்ரைஸ் ஆனா இப்ப மாணவ செல்வங்களுக்கு இப்ப நிறைய பேர் சின்ன சின்ன ஹெல்ப்பை வந்து பண்ணிட்டு ஓரமா இருந்துருவாங்க. இங்க இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான உதவியை நம்மளுடைய மட்டக்களப்பு மாவட்டத்துல
இப்போ நீங்க முதலாவது தொடங்குறதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பாதிப்பு ரீதியும் இல்ல ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படி உண்டு உங்களோட அது சம்பந்தமான ஒரு சொல்லுங்க. இது நாங்கள் செய்யறது தம்பி, நான் வந்து கல்விக்கு மட்டுமண்டி இருக்கல, ஆனா ஏதோ ஒரு பாதையை நோக்கி போகணும்ன்றதுக்காண்டி இப்ப கல்வியில மேல கற்றுக்கணும். என்ன ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேல நடக்கிற செமினார் மாதிரி அடுத்த 5 வருஷத்துக்கு இல்லாட்டி ஒரு 10 வருஷத்துக்கு நடத்தி முடிச்சோம்டா நான் சொல்றது, நான் இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள், வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் நடத்தி முடிச்சோம்டா அதுக்கப்புறம் உங்களோட யாரும் ஹெல்ப்பும் தேவைப்படாது. அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளே அடுத்தடுத்த சந்ததியை பார்த்துக் கொள்வாங்க. அவங்களுக்கு தேவையான முழுமையான உதவியை, அது படிப்புக்கு சம்பந்தமான கொப்பி, புத்தகம், ஷூஸ், யூனிஃபார்ம்ஸ், படிப்புகள், இதை ஒரு 5 to 10 இயர்ஸுக்கு நாங்கள் கொடுப்போம். அதோட விட்டுருவோம். ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. பிறகு பிள்ளைகள் எல்லாரும் நல்லா வர்ற எதிர்பார்ப்பு தவிர எல்லாரும் நல்லா வந்துடும். இதான் எதிர்பார்ப்பு. அதோட அண்ணா வந்து முக்கியமா சொன்னது, தம்பி எனக்கு இந்த அரசியலும் தேவையில்லை, எனக்கு இந்த செலிபிரிட்டி அந்த இதுகளும் தேவையில்லை, நம்ம செஞ்சுட்டோம். ஆனா இந்த செய்யறோம்ன்றது நிறைய பேர் தெரியும். ஏன்னு சொன்னா நிறைய பேர் வந்து காசை வச்சுட்டு நம்ம செய்யறதா இல்லையாண்டு 2 விதமா யோசிப்பீங்க. ஆனா அண்ணாட்ட வந்து அந்த 2 யோசனை எல்லாம் இல்லை, ஒரே யோசனை தான் செய்யணும் என்று அப்படி யோசனை. கண்டிப்பா நீங்க இன்ஸ்பயர் ஆகி இதே மாதிரி ஹெல்ப்ல வந்து பழங்கணும். இந்த வகையில் இப்போ 1000 இருந்து 1500க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த செமினாரில் நீங்க கலந்து கொண்டிருக்கீங்க. இந்த 1500 மாணவர்களில் கண்டிப்பா நீங்க என்ன பொறுத்த மேக்சிமம் ஒரு 1000 பேர் அதை நீங்க ஒரு நல்ல இடத்தை, பெரிய ஒரு இடத்தை வரணும்னு நான் விரும்புறேன். 1500 பேரும் வரணும். இருந்தாலும் சில காரணங்களால் சில பேர் அந்த தட்டுப்பட்டு போனாலும், இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு வந்தாலும் இதே மாதிரி இலவச கல்வியை வந்து கோவி அண்ணா மாதிரி நீங்க தொடரணும். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரக்குள்ள நீங்க கண்டிப்பா வந்து தொடரணும். ஏன்னு சொன்னா நம்மளுடைய பிரதேசம் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெரியும், இந்த பற்றுப்பு வலய கல்வின்னு சொன்னா ஃபுல்லா வந்து தமிழாக்கள் வாழ்க்கை. நாங்கள் தமிழ் சிங்களம் நான் பிரிச்சு பேச விரும்பல. ஆனா நம்மளுடைய பிரதேசத்துல வந்து அந்த அநேகமான ஹெல்ப்புகள் நம்ம வந்து கிடைக்கிறது குறைவு. அதுவும் முக்கியமா கல்வியில ஒரு கவர்மெண்டால செய்யலாத ஒரு வேலையை தனியொரு நபர் அண்ணா வந்து செய்யறாரு. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சாதாரண ஹெல்ப்பு. இந்த அகட்டத்துல இந்த டிப்பா புயலால் வந்து பாதிக்கப்பட்டு இருந்த போது நுவரெலியா, பதுளை, கண்டி எல்லா மாவட்டங்கள்லையும் வந்து கோடிக்கணக்கான நிதியை வந்து யோசிக்காமலே அண்ணா வழங்கி கொண்டு இருந்தா. அதோட வந்து அண்ணா வந்து நித்திர கொள்ள மாட்டார். ஏன்னா பேசலாம் வந்து பயணிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நான் இதை வந்து இந்த வீடியோவில் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து சொல்றதுக்கான காரணம், சில நேரங்களில் சில ஆக்களுக்கு இரிட்டேட் ஆയിരിக்கும். என்ன வச்சு ஓவரா பில்டப் காட்டுறாங்க அப்படி இல்லாமல் அப்படி எல்லாம் இல்லை. இது வந்து இந்த வந்திருக்கிற 1500 மாணவர்களும் பார்க்கணும். பார்த்து இந்த 1500 மாணவர்களும் அடுத்த கட்டத்துக்கு கோவி அண்ணா மாதிரி முன் உதாரணமா வரணும். இதுல தம்பி பில்டப் சொன்னதுல ஒரு பில்டப்பும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. தம்பி சொன்ன மாதிரி ஏற்கனவே அரசியல் ஆக்களை நான் இன்வைட் பண்ண மாட்டேன், அரசியலுக்கு நாங்கள் வர எண்ணமும் இல்லை. ஸோ நடத்துறது வந்து இந்த பிள்ளைகள் அடுத்தடுத்த சந்ததிக்கு அவங்களோட உதவியை கொண்டு போகணும், அந்த உணர்வு வரணும் என்ற ஒரு நோக்கம். அதுக்காண்டி தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதுக்காண்டி தான் இந்த பிள்ளைகளும் இந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஒரு நோக்கமும் இல்லை. அரசியலுக்கு இப்போதைக்கு 0. ஆனா வர வச்சிடாதீங்க. அதான் என்னன்னு சொன்னா அந்த நிறைய பேர் வந்து நீங்க இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்றீங்க போல நிறைய அரசியல்வாதி பயந்து கொண்டு இருந்தவங்க பயப்படாதீங்க. அண்ணா ஒரு பயம் பயப்படாங்க. அரசியல்வாதி சத்தியமா உங்க பக்கம் வர எண்ணம் இல்ல. அப்படியே ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க வர வச்சு சொல்லின்னு இருக்கும். அந்த ஃபேக் ஐடியில எல்லாம் எழுதாதீங்க. உங்கள்கிட்ட வர்ற பக்கமே எனக்கு இல்ல, வரையும் தேவையில்லை. பிள்ளைகளோட படிப்பு, மற்றவர்களோட உதவிகள், வீடு கட்டுறது இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கோம். ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. திருப்பியும் சொல்றேன், ஒரு 3வது ஒரு தம்பி வந்து கேட்டுன்னு சொல்ல நானும் சொல்லியிருக்கேன். இப்ப நான் எங்கேயும் சொல்றேன், ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. மற்ற தேவைக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் வரக்குள்ள சாப்பாடு கொடுக்குறதும், புத்தகம் கொடுக்குறதும், சலவை கொடுக்குறதும் அதெல்லாம் இல்லை. இருக்க பிறகு செஞ்சு கொண்டிருப்பேன். அதான் ஒரு சாதாரணமா வந்து ஒரு ஆள் வந்து ஒரு வேயில போய் கொண்டு எவ்வளவு அவர வார்டில் விட்டா அவர் வார்டில் போயிடுவார். ஆனா அவரை போட்டு திரும்ப அடிச்சு மிதிச்சு அந்த ஒரு திரும்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொருளை வந்து நீங்க அமுக்குற மாதிரி, ஒரு தண்ணிக்குள்ள வந்து ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் அதாவது ஒரு பூலியை வந்து நம்ம அமுத்துறோம்னு சொன்னா நம்ம எவ்வளவுக்கு அமுத்துறோமோ அவ்வளவுக்கு வெளியில வரும். அது மாதிரி ஒரு பாதையில போய்கொண்டிருக்க நல்ல ஒரு விஷயம். நிறைய பேர் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கீங்க. ஒரு சில ஆக்கள் அந்த ஒரு சில அப்படி அதுவும் இல்லை இருந்தாலும் அப்படி ஏதாவது பண்ணுனா அப்படி ஒரு வார வாய்ப்பையும் வந்து வர வச்சுட்டாங்க. இளைஞர்கள் அப்படி வர மாட்டோம், வர வச்சா வேணாம், தேவையில்ல. என்ன பொறுத்தா எனக்கு சூட் ஆகாதானே. நாங்க வேற பாதையில போறோம். அப்படியே விட்டுருங்க. பிள்ளைகளுக்கு உதவி செய்யலமெண்டா செய்யுங்க. இதை நான் ஏன் இந்த இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இதை பார்த்து உங்களால ஏழுமெண்டா ஒரு சின்ன ஏதாவது செய்யுங்க. அதுக்காண்டி தான், ஒரு ஒண்ணுமே இல்லை, வேற எது விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. ரைட். இங்க வந்தது நீங்க செமினார் கண்ணிய கூடாது. நான் வந்தது வந்து அந்த நண்பன் இறுதி நிகழ்வுக்கு, அதாவது கேன்சர்ல மரணம் அடைஞ்சவர், அவர் இறுதி நிகழ்வுக்கு வந்தபடி இவங்க யாருக்குமே தெரியாது. நான் வாரண்டு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது. அதுக்கு வந்தபடியா தான் இந்த செமினார் அட்டென்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. நான் வராட்டியும் இந்த செமினார் நல்லபடியாக நடந்திருக்கும். இப்போ வந்தது பெரிய சந்தோஷம். அண்ணா என்னுடைய அந்த நண்பருக்கு வந்து அந்த ஆத்மா சாந்தியோட நாங்கள் இந்த இடத்த வந்து இறைவனை பிரார்த்திச்சு கொண்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. என்னன்னு சொன்னா, அண்ணா வந்து லண்டன்ல நிற்கிறார், எனக்கு தெரியாதா நீ லண்டன்ல நிற்கார், அண்ணாவோட வந்து வீடியோ கால் எடுத்து 3 மாணவர்களோட ஒரு வீடியோ கால் காட்டிட்டு கதைக்கணும் என்ற ஒரு ஆசை ஒன்று இருந்தது. அண்ணா அவங்களுக்கு நான் இன்னும் 20 கால் அடிச்சுன்னா நீங்க ஆன்சர் இல்லை, அப்ப நீங்க சர்ப்ரைஸ் வர பண்ணீங்களே தெரியாது. ஆனா இங்க வந்து அண்ணாவை வந்து நேரடியா
மாணவர்களுக்கு முன்னுக்கு வந்துட்டார். உண்மையிலே வேற லெவலண்ணா, வேற தேங்க்யூ level. தேங்க்யூ தேங்க்யூ தம்பி. சரி, ஓகே. நாங்க சில வேலைகள் இருக்குது, நிறைய செய்வோம், உங்களுக்காக நிறைய செய்வோம், கடன் செய்வோம். கண்டிப்பா. தேங்க்யூ. அப்படியே தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறும் நாங்கள். பாய்.